எல்லோருக்கும் வணக்கம். என்னைக்குமே உள்ளூர் ஆட்டக்காரனை விட வெளியூர்ல இருந்து கூட்டி கொண்டு வந்து ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு மவுஸ் அதிகம், கிராக்கி அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, பொலிட்டிக்கல் நிகழ்வு நடந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி நடந்துமே இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி இறங்கிட்டு இருக்குன்னா அது ஏன் அப்படின்னா வெளியூர் ஆட்டக்காரனுக்கு தான் மவுஸ் அதிகம், குளோபல் நியூஸ் என்றைக்குமே லோக்கல் நியூஸை விட ஜாஸ்தி பவர் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவினுடைய இண்டெக்ஸ் கடும் வீழ்ச்சி. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய பல டெக் கம்பெனிகள்லாம் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து பெருசாக லாபம் வராமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, எல்லாம் கடனை வாங்கி ஏகப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அது வியபிளாக இல்லை. வழக்கம் போல் சைனா 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு 52 பைசா அப்படின்னு அவன் விற்க ஆரம்பிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது, அமெரிக்க கம்பெனிகள்லாம் அப்புறம் திவாலாயிருமே அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்களுடைய மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் நம்ம வெள்ளிக்கிழமை ராமசாமி தான். அவர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அதனாலேயும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பழக்க தோசத்தில் இறங்கி போச்சு பாவம். எனிவே இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் புதிய உச்சத்தை போய் தொட வேண்டும் என்றால் ஆல்ரெடி கடந்த ஒரு வருடத்தில் மிகப்பெரிய அளவில் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். பட் இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹையெல்லாம் உடைச்சி இன்னுமே சிறப்பாக மேல் நோக்கி போக வேண்டும் என்றால் அதுக்கு ரிலையன்ஸ் மற்றும் HDFC பேங்கினுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. அவங்க ரெண்டு பேரும் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. இந்த ரிலையன்ஸ் மட்டும் தான் சமீபத்தில் இறங்கி இருந்ததை மீட் எடுத்திருக்கான். இன்னும் அடிஷ்னலாக ஒரு 5% 10% ஏறினாலோ அல்லது அதே மாதிரி HDFC பேங்க் என்பது தன்னுடைய பழைய ஹையை தாண்ட முடியல. இங்கிருந்து இவ்வளவு தூரம் ஏறி வந்தவன் கொஞ்சம் லேசாக சரிஞ்சிட்டான். இவன் தன்னுடைய சரிவை தொடர்ந்து கீழே போகும் பொழுது ரிலையன்ஸும் அந்த HDFC பேங்க் மாதிரியே ஹையை தொட்டுட்டு கீழே போறதா நம்மளுக்கு கும்பா குட்டி தான் பரிசா கிடைக்கும். ஸோ பல ட்ரேடர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் மற்றும் HDFC பேங்க் ஷேர்னுடைய போக்கு தான் நம்மளுடைய மார்க்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அட பாமே, இந்த சுஸ்லான் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் என்னையா இப்படி ஒரு குளறுபடி பண்ணி வச்சிருக்க, கன்ஃபியூஷன் பண்ணி விட்டியாயா அப்படின்ற மாதிரி இந்த சுஸ்லான் பங்கு சமீபத்தில் அதனுடைய ஏர்னிங் சீசன் முதல் கொண்டு அதை ஒட்டி மேல் நோக்கி 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்ட தான் வந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த ரிசல்ட் வெளிவந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய விதம், மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் என்பது கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இதனால் என்னாச்சுன்னா பல பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிட்டா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ட்டு. ஆனால் அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த 200 மூவிங் ஆவரேஜ் தாண்டிருன்னு ஆண்டவா, அது தாண்டிடுச்சுன்னா எங்கள் பணமெல்லாம் வசூல் ஆகிடும். வடக்குப்பட்டி ராமசாமி, இது எப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே தாண்டுதோ அப்போ எங்கள் பணத்தை எடுத்து வை அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வருஷத்திலேயே ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டினான். 57 தாண்டி 77 வரைக்கும்லாம் போனான். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அப்படி பண்ணாமல் இப்போ ஒரு குளறுபடி பண்ணி விட்டாயே, நீ மறுபடியும் அடுத்தது எப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுவ அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்கள், இன்னொரு மிக முக்கியமான கும்பா செய்தி, இந்த ரிலையன்ஸ் மற்றும் HDFC பேங்க் மட்டும் இல்லை, FIIs ஃபாரினர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா கூட நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு ராஜ யோகம் என்பது வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. ஆனால் அந்த கும்பா குட்டிகளாக சமீபத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்தில் 8684 கோடிக்கு விற்று தான் வச்சுருக்காங்க. நேற்று 383 கோடிக்கு விற்று தான் வச்சுருக்காங்க. டோட்டலி டிசப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளுடைய DISலாம் முதல்ல இவங்க எவ்வளோ விற்றாங்களோ அந்த லெவலில் நம்ம வாங்குவோம், நம்ம எவ்வளோ விற்கிறோமோ அதே அளவில் அவங்க வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ DIS டோட்டலாக நம்மளுடைய மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட் மிக வேகமாக ஏறணும் அப்படின்னா அந்த FIIs ஃபாரினர்ஸ்னுடைய உதவி என்பது தேவைப்படுகிறது. அந்த உதவி கடந்த 4-5 மாதமாகவே இல்லை. இடையில ஒரு மாதம் வந்திருந்தா கூட நம்ம மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கும். அது ஜூலை மாதத்துலேருந்து விற்கிறாங்க. இப்போ நவம்பர் முடிகிற வரைக்கும் இன்னும் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இவ்வளவு மோசமான செய்திகளை சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏன் இல்லை? இந்தியாவினுடைய பொருளாதாரம் பூம்
மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதாவது மூடிஸ் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, என்ன எதிர்பார்த்தமோ அதை விட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பொருளாதாரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த 20 நாடுகளில் நம்மளோட இந்திய நாடு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக தான் இருக்குது அப்படின்றாங்க. இது நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய Q2 ரிசல்ட் என்பது பார்க்கும்போது பலரும் லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் மிக முக்கியமான கம்பெனிங்க சொல்லவே இல்லை. எல்லாருமே ஓரளவுக்கு ப்ராஃபிட் என்பது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எப்படியோ நம்மளுடைய பொருளாதாரம் என்பது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பதாக சமீபத்தினுடைய கார்ப்பரேட் ரிசல்ட்டுகளில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபோக இந்த மாதிரி பெரிய ஆளுகளும் நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஒரே ஒரு பெரிய நியூஸ் பெண்டிங். நம்ம ட்ரம்ப் அவர்கள் மட்டும் வாய் திறந்து ஏதாவது டேரிஃபை கட் பண்ணி விட்றாரு. ஏதாவது ஒரு ராத்திரியோட ராத்திரியா, இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிட்டு விடுங்க, இந்த சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஏதாவது ஒரு நல்ல தகவலை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் கவலை இல்லைங்க நண்பர்களே, அது இறங்கினாலும் ஏறும், ஏறினாலும் இறங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்கான். கரெக்டாக லோவில் என்ட்ரு ஆகிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஹையர் ரேட்டில் ஓரளவுக்கு பெட்டராக தள்ளி விடுறவங்களுக்கு பரிசு என்பது பொதுவாக காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பொறுமை என்பது தேவையாக இருக்குது. ரெண்டாவது, பணத்துக்கு மேலே பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இறக்குனா தான் வெற்றி என்ற ஒரு கசப்பான உண்மையும் இருக்குது. சும்மா ஒரு 50,000 வச்சுக்கிட்டு பெரிய ஆளானவங்க அப்படின்ற லிஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல்ல அந்த மாதிரி ஆளுங்க எங்கே இருக்காங்கன்னு கூட நம்மளால் தேடி பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு டைம் இப்போ நான் சமீபத்தில் பார்த்தது Q2 ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி, அதுவும் நன்றாக வளர்ந்து கொண்டு வந்த கம்பெனி இன்றைக்கி முடிவு சரியில்லைன்னு இறக்கி இருக்கிறது யார் பெரிய இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் தான். இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்றது கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 37% சம்பாரித்து கொடுத்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த ரிசல்ட் சீசன் வரட்டும், இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரிசல்ட் சீசன் என்பது வந்திருக்கு. ஆனால் அந்த வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் சீசனில் 2% இறங்கித்தான் இருக்குது என்பது ஒரு வேதனையான செய்தி. பட் இன்னைக்கு கடைசியாக முடியும் போது பிக்கப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நண்பர்களே. Q2 ரிசல்ட் முதல்ல நல்ல ஏகப்பட்ட பங்குகள் ஏறினா, அப்புறம் கடந்த 2-3 நாட்களாக ஒரு வாரமாக ரிசல்ட் சீசனில் பெருசாக பங்குகள் ஏறல. இன்னும் 2-3 நாளைக்குள்ளே ரிசல்ட் சீசனே முடிய போகுது. இந்த சமயத்தில் மறுபடியும் கிளைமேக்ஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் பல பங்குகள் இன்றைக்கி ரிசல்ட்டை காரணம் வச்சுக்கிட்டு முத்தூட் ஃபைனான்ஸ்லாம் 10% எகிரிட்டான். ஹீரோ மோட்டாகார்ப் ஒரு 2, BDL ஒரு 7, ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒரு 7, இப்கா லேபரேட்டரிஸ் ஒரு 6ன்னு எல்லாம் கடைசி க்ளோசிங் டைமில் நல்லா எகிரிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது இந்த Q2. ஸோ இன்றைக்கி நான் போய் பார்க்குறேன், மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே பெரும்பாலும் ரிசல்ட்டினுடைய சீசனில் தான். மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2%க்கே இப்படி தடவிட்டு திரியுறாங்க. எப்போ ஏறுவாங்க என்னென்ன ஒன்றுமே புரியாமல் இருக்குது. ஸோ இனிமேல் நம்மளுடைய மார்க்கெட் எதுவும் நியூஸ்லேன்னு வச்சிங்களேன், இனி இப்படி தான் எல்லாம் இனி 1% 2%க்கு ஆடுறதே பெரிய விஷயமா இருக்கும். இந்த டேரில் அப்படின்ற பங்கு ஒரு செய்தினால தான் இன்றைக்கி 10% ஏறி இருக்கான். அதை பற்றி கடைசி ஸ்லைட் அப்படின்றதுல பார்ப்போம். மைக்ரோ கேப்பில் சில பங்குகள் 10% ஏறி இருக்குது. இவனுக்கு மைக்ரோ கேப்பில் ஒரு 10% ஏறுறான் அப்படின்னாவே நிஃப்டி இறங்கிக்கிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டில் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஏறின பங்குகளும் பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் இறங்கின பங்குகள் 10% 15% இறங்கின பங்குகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி போய் எடுத்து பார்க்கல மேபி ப்ராபப்ளி மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ என்பது மேல் நோக்கி வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய தகவல்கள் காமிச்சிக்கிட்டு இருக்குது. வாங்க சார், உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி IPO பற்றிய தகவல்களில் இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆகும்பொழுதே இப்போ கரண்ட்டாக 17%, 10% லாபத்தில் லிஸ்ட் ஆகி இப்போ 17% ஆகி 7% வளர்ச்சி பெற்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பைன் லேப்ஸ் என்பது என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி வெறும் 2.5% தான் அது, அல்லது வெறும் 2%ஓடவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனுடைய லிஸ்டிங் கெயின் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரே இன்ப அதிர்ச்சி, என்னையா அது இப்படி பண்ணி வச்சுட்டீங்க, வர வர இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ற கான்செப்டையே நம்ப முடியலையே, ஏன் இப்படி திடீர்னு இப்படி நம்பகத்தன்மை இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் ஆகிப்போச்சு. எது எப்படியோ இது கண்டிப்பாக ஒரு இன்ப அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். இந்த பைன் லேப் என்பது ரொம்ப ஃபைனாக லிஸ்ட் ஆகிருக்கு.
இது போக இன்னும் 3 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது. டென்னக்கோ அப்படின்ற ஒரு பங்கினுடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு கடைசி நாள். இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது 22% காமிச்சிக்கிட்டு இருக்கு. லிஸ்டிங் ஆகிறப்ப என்னன்றது அப்போ தான் தெரிய வரும். இந்த ஃபுஜியாமா பவர் அப்படின்றது நவம்பர் 17 லாஸ்ட் டேட். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபுஜியாமாவில் என்ன ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னுடைய கிளாரிட்டி, ஒரு விசிபிலிட்டி, ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. இப்போதைக்கு லிஸ்டிங் கெயின் பற்றி அதில் எதுவுமே எந்த விதமான எஸ்டிமேஷனும் இல்லை. இந்த கேபிலரி டெக்னாலஜிஸ் இந்தியா அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதனுடைய எதுவும் ஒன்றும் தெரியல. இதுவே ரொம்ப நல்லது. ஆமாம், ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சில பேர் ஃப்ளாட்டாக இருந்து ப்ளஸில் லிஸ்ட் ஆகிறான், சில பேர் 2-3% அல்லது 10% ப்ளஸில் இருக்கிறவன் கீழே வந்து லிஸ்ட் ஆகிறான், சில பேர் வந்து ஒரு 20% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிக்குதுன்னா அதே பர்சன்டேஜில் வந்து லிஸ்ட் ஆகிறான். ஆக மொத்தம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்றதனுடைய நம்பகத்தன்மை இழந்து விட்டு இந்த நேரத்தில் டிஸ்கவரியே இல்லை, ப்ரைஸ் டிஸ்கவரி என்பதே இல்லை அப்படின்னா அதுவே பரவாயில்ல, நல்ல விஷயன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் 4 பேர் எங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி இந்த ஐடிசி போன்ற பங்குகள்லாம் இந்த 10 ரூபா கோஷ்டி பாட்டு மாதிரி தான் பாடிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு மேல் நோக்கி திரும்புவானா அப்படின்னு பல ட்ரேடர்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏதாவது ட்ரேட் ரிவர்சல் இது வருமான். கடைசியில் பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். இது ஸ்டாப் லாஸ் இது அடிச்சிருமோ இல்லையோன்னு பாவன் ஏகப்பட்ட பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவன் வழக்கம் போல் எப்பவும் கொடுக்கக்கூடிய ஒரு 6% கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து விழுந்துட்டான். இன்றைக்கி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அதிகமான ட்ரேடு வேல்யூ என்பது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இவன் ஒருத்தன். அப்போ இவன் என்னைக்காவது மறுபடியும் இன்னொரு முறை இந்த வருஷத்தில் இன்னொரு 1 மாதம் பாக்கி இருக்குது, அப்போ இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவானா? இவன் பாருங்க எத்தனை ரவுண்டு 5% போயிட்டு வந்திருக்கானுங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க. கரெக்டாக பிடிச்சி லோவில் பிடிச்சி கரெக்டாக ஹையில் வாங்கி விற்கிறாங்கன்னு வச்சிங்களா ஒருத்தர். அந்த வகையில் பார்க்கல இவன் 5% எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கான்? அதிகமான முறையில் போயிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்குலேயும் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. தம்பி, மார்க்கெட்டே உன் கையிலையும் ரிலையன்ஸ் கையிலையும் தான். ஏதாவது பார்த்து நல்லபடியாக செஞ்சு விடுப்பா. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தொப்புக்கடின்னு கீழே விழுகாமல் மேலே ஏறி மார்க்கெட்டை 26,000க்கு மேலே இழுத்துட்டு வாப்பா அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லாமே ஒரு கோடு தாங்க நண்பர்களே. கோட்டுக்கு கீழே இருந்தால் கும்பா குட்டி, கோட்டுக்கு மேலே இருந்தால் ஆனந்தம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு சமீபத்தில் கீழ் நோக்கியே இருந்துக்கிட்டு இருந்தால் திடீர்னு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே தாண்டுனா அதே மாதிரி இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து தள்ளி இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு தன்னுடைய ஹையை தாண்டுமா? சமீபத்தினுடைய ஹையை தாண்டி ஒரே ஒரு முறை இந்த வருஷத்தில் வந்து மிகவும் உச்சமாக 3500 வரைக்கும்லாம் வந்திருக்கு. அங்கே யாராவது போய் மாட்டியிருப்பாங்க. அவங்கள காப்பாற்றி விடுறதுக்காக இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு முறை வருவியா அப்படின்னு இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கை பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோட்டுக்கு மேலே இருந்தால் இன்பம், கோட்டுக்கு கீழே இருந்தால் துன்பம் அப்படின்ற நிலமையில தான் இந்த ஜிஆர்எஸ்சி ஷேர்னுடைய செய்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பிறகு 2 நாள் இன்னும் அதை உடைக்காமல் இருக்குது. அது ஒரு செய்தி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதானி பவர் அப்படின்ற பங்கு வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. இந்த வருஷத்தில் நியூஸ்களுக்கு பிறகு ஸ்பிளிட்டு செய்திகளுக்கு பிறகு சம்பாரிச்சு கொடுத்து மறுபடியும் இறங்கி மறுபடியும் சம்பாரிச்சு கொடுத்து மறுபடியும் இறங்கி இருக்கிற 2 ரவுண்டு போயிருக்கக்கூடிய ஆள் யார் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அப்படின்னா அந்த டாடா இன்வெஸ்ட் கூட 2-3 ரவுண்டு போகலை. ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு நல்ல லாபம் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் அது இன்னும் பெருசாக மூவ்மெண்ட் இன்னும் காட்டல. இந்த அதானி பவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியூஸுக்கு பிறகவும் ஒரு 2 ரவுண்டு போயிட்டான். இனி 3வது ரவுண்டுக்கு இது போகுமா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. இது நடக்குமா இல்லையா அப்படின்றது சில நாட்கள் கழிச்சு தான் தெரிய வரும். மதர்சன் அப்படின்ற பங்கு இன்னைக்கு அதிகமான ஒரு ட்ரேட் வேல்யூ நடந்த பங்காக நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இருக்கு. கும்பா என்பது எப்படி தோன்றும்? இப்படித்தான் தோன்றும். இப்போ கூட நம்ம பேசினோமே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் கும்பா, மேலே இருந்தால் ஆனந்தம் அப்படின்ட்டு. அப்படிதான் இந்த கிளென்மார்க் ஃபார்மா அப்படின்றது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு வளர்ச்சியாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலேருந்து மேலே போயிட்டு மேலேயே இருந்துட்டு இப்போ சமீபத்தில் கீழே வந்து விழுந்தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ மறுபடியும் இது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுவானா அப்படின்னு பல பேர் பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு இன்பத்தை கொடுத்துள்ள ஒரு பங்காக இந்த கிளென்மார்க் ஃபார்மா இருக்குது. எப்படியாவது ராஜாத்தி மேலே வந்துரு சாமி, தன்னுடைய பழைய கையை தொட்டுட்டினா பல பேர் வந்து வித்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் மாட்டினவங்க இருப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கிளென்மார்க் அப்படின்ற பங்குல. இந்த கும்பானே பேர் வச்சு இந்த ராஜமௌலி அவர்கள் வந்து படம் எடுத்துருக்காரு. சத்தியமாக அவருக்கு என்ன யாருன்னே தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனால் கும்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டரை வச்சு எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் போல். இந்த கும்பா அப்படின்ற வார்த்தை இவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸான வார்த்தையாக மாறுது அப்படின்னா அவருக்கு எப்படி இந்த கும்பான்ற வார்த்தை பிடிச்சதுன்னு தெரில. ஸோ எது எப்படியோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் 200 days மூவிங்க்கு கீழே இருந்தால் கும்பா, மேலே இருந்தால் குஜாலான்ட்டு போக வேண்டியது. அந்த பிஜிஎல் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். இதுவும் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. சமீபத்தில் நல்லா 200 days மூவிங் ஆவரேஜை தாங்கி பிடிச்சி கொண்டே நின்று கொண்டு இருந்த பங்கு. திடீர்னு அவன் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருந்தான். அது வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. சரி நீ கீழே போயிரு தம்பின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டான். அதுக்கப்புறம் அவன் 3 மாதமாக போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவனால் ஜெயிச்சு வர முடியல. ஒரே ஒரு விஷயம் என்ன சமீபத்தில் நடந்திருக்குன்னா, ஒரு முறை ஏதாவது ரிவர்சல் உழுகுமான்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை மேலே போனான். அப்புறம் என்ன காரணத்தினாலும் மறுபடியும் கீழே வந்துட்டான். இப்போவும் பல ட்ரேடர்கள் ஏதாவது ரிவர்சல் உழுகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரிவர்சல் உழுந்துதா இல்லையா அப்படின்றது சில மாதங்கள் கழித்து தான் தெரிய வரும். இந்த பராஸ் டிஃபென்ஸில் சமீபத்தில் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் ஒரு அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளில் இந்த பராஸ் டிஃபென்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. கேஆர்பிஎல் அப்படின்ற ஷேர்லேயும் அதிகமான ஒரு ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. இந்த 2 பங்குகளுமே தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து விலகி மேல் நோக்கி வருவானா அப்படின்னு பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நண்பர்களே? பெரிய ஆளுகள்லாம் கீழே பை பண்ணி அக்குமுலேட் பண்ணுறது ஒரு விஷயம். அவங்க அக்குமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னாவே அந்த ட்ரெண்டு மேக்ஸிமம் மேல் நோக்கி வர்ற மாதிரி ஆயிடுது. அப்போல்லாம் சும்மா கையை வச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2வது ஃபேஸில் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறும்போது கம்முன்னு கை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தான் இங்கே வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்ல லாஸில் இருப்போம் 50%. அவன் திருப்பி மேல் நோக்கி வந்தோடனே 5% 10%ல் விற்று விட்ருவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கினோமா கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வளர்ந்து வருகின்ற ஃபேஸை நல்லா மேல் நோக்கி ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்பொழுது அதை அப்படியே அடுத்தவனுக்கு கை மாற்றி விட்டுறாங்க 3வது ஃபேஸ். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பெரிய ஆளுக ஒரு ஏங்க இப்போ நம்ம எல்லாருமே வில்லேஜில் இருந்தோம். நம்ம எல்லாருமே வில்லேஜில் இருந்தோம்னா அந்த வில்லேஜில் ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். ஐ மீன் ஜிடிபி ரிலேட்டடாக நான் சொல்ல வரேன். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது அங்கே நம்ம ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லையா? ஆனால் எல்லோரும் ஊரை விட்டு காலி பண்ணி இங்கே சிட்டிக்கு வந்துட்டு அப்புறம் சிட்டியில் தானே அதிகமான விஷயம் இருக்கும். ஸோ அப்போ கீழே பெரிய ஆளுக பணத்தை போட்டு மேலே ஒரு பங்கை ஏற்றி விட்டுட்டு அந்த ஃபேஸ் முடிச்சு 3வது ஃபேஸில் வேற எவனாவது ஒருத்தனுக்கு கை மாற்றி விட்டுட்டு இவனுக்கு போய் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு பங்கை இந்த இடத்துல எடுத்துருவாங்க. அப்போ இந்த பங்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். ஸோ இது வந்து நிறைய இடங்களில் அப்பப்போ மார்க்கெட் உச்சத்தில் வரும்போது நிறைய பத்திரிகைகள் இதெல்லாம் இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது எப்போவோ ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார். மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்குதுங்க. கீழே வாங்காமல் எல்லாம் மேலே வாங்குவாங்க, அப்புறம் மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் வித்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சின்ன ஆளுங்க பண்ணுற வேலை இதுதான். இதை நாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதான் மிக முக்கியமான இது. இதை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, நீங்கள் வந்து அது ஒரு 4 பேர்த்துக்கிட்ட நீங்கள் புலம்பணும். அடடா இப்போ இந்த லோ ரேட்டில் ஒரு ஷேர் எடுத்து வச்சுருக்கேன், மேல் நோக்கி வந்துருச்சுன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னால் கூட மற்றவங்க ஏதாவது அதுக்கு ஒரு ஆறுதல் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒன்று ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். அதை விட்டுவிட்டு நீங்கள் போய் மேலே ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னாவே அது வந்து மறுபடியும் அதை வேறு யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா, சரி கீழே வந்தால் ஏவரேஜ் பண்ணுற காசு இருக்கா, அது ஏன் மேலே போய் எடுத்தீங்க, சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ நடக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரு டிஸ்கஷனே இல்லாமல் போய் எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி பல இடங்களில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், பெங்களூரில் எவனோ ஒருத்தன் காலேஜில் படித்தவன், இது ஏற்கனவே சொல்லிட்டேன்னா என்னன்றது தெரில, அவன் கூப்பிட்டு அதையும் இதையும் பேசி கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல சிக்க வச்சு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வந்து இப்போ உள்ள மாட்டி நிற்கிது. இப்போ இது எப்படி கேஸை கொடுத்தா அவர் பேர் வெளியே வந்துருமே அப்படின்னு பயப்படுறாரு. பெரிய ஆளாக இருக்கும், நம்ம இப்படி எவனோ ஒருத்தன் பெங்களூருக்காரன் ஒரு ஃபோன் பண்ணான்றவனை நம்பி நம்ம போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எது எப்படியோ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம மாட்டிக்கிறது இப்படி தான். கீழே பெரிய ஆளுங்க வாங்கி மேலே வந்து மேலே விற்றுவிட்டு போயிடுவாங்க, நம்ம ஆளுங்க மேலே வாங்கி கீழே வரையில் கீழே அவனுக்கே திருப்பி விற்றுட்ருவோம். நன்றி, வணக்கம்.